வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா பீடெக்ஸ் பாயிண்ட் ப்ரீமியம் பிளான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது இந்த மெத்தட் கண்டுபிடிக்கிறதுல லாஸ்ட் பார்ட் வந்தாச்சு. லேபர் காஸ்டிங் மெத்தடில் நம்ம லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம். ஓகே, இது ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. லேபர் காஸ்டிங்கில் மற்ற மெத்தட்ஸ் எல்லாமும் வீடியோஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த பீடெக்ஸ் பாயிண்ட் ப்ரீமியம் பிளான்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் போனஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டைம் அண்ட் போனஸ் ஸ்கீம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஹாருக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் மினிட்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாருக்கு 60 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈச் மினிட்டை என்ன சொல்கிறாங்கன்னா பீடெக்ஸ் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பீடெக்ஸ் பாயிண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஜாப்க்கும். ஆக்சுவல் டைம் ஸ்டாண்டர்ட் டைமை விட ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ஹார்லி பேசிஸில் பே பண்ணுறாங்க. ஓகே, இங்கே போனஸ் எப்படி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த டைம் சேவ்டு. ஓகே, அந்த பாயிண்ட் சேவ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் 75% தான் போனஸாக கொடுக்குறாங்க. ஓகே, எஸ். இப்போ ஃபார்முலா பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் பாருங்கள், ஹார்ஸ் ஒர்க் இன்டூ ரேட் பர் ஹார், அதாவது டைம் ரேட் வேஜில் அவங்களுக்கு பே பண்ணிடுறாங்க. ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க் இது ரேட் பர் ஹார் ப்ளஸ் 75% ஆஃப் BS into RH divided by 60. ஓகேவா? இந்த BSன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் சேவ்டு. ஓகேவா? பீடெக்ஸ் பாயிண்ட் சேவ்டு தான் இப்படி நம்ம கொடுக்குறோம். ஓகே, அண்ட் ஆர்ஹெச்ன்றதுனா பேசிக் ரேட் பர் ஹார் தான் ஆர்ஹெச்ன்றது. இந்த பாயிண்ட் சேவ்டு எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அவுட்புட் பாயிண்ட்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் பாயிண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா போடுறது மூலமாக நமக்கு பீடெக்ஸ் பாயிண்ட் சேவ்டு கிடச்சிரும். அண்ட் பேசிக் ரேட் பர் ஹாரோட மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 60 பண்ணோன்னா நமக்கு என்னன்றது தெரிஞ்சு போயிடும். அதில் 75% தான் போனஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன் அ 10-hour ஒர்க்கிங் டே ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆஸ் 100 யூனிட்ஸ். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா 10 hours. 100 தான் ஸ்டாண்டர்ட் அவுட்புட். த பீடெக்ஸ் பாயிண்ட் சிஸ்டம் இஸ் அண்டர் ஆப்ரேஷன். அ ஒர்க்கர் ப்ரொடியூஸ் 120 யூனிட்ஸ் டியூரிங் த டே. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு? 120 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டே 100 யூனிட்ஸ் தான், ஆனால் 120 யூனிட்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. த நார்மல் டைம் ரேட் இஸ் 20 per hour. ஓகே, ரேட் per hour 20ன்னு கொடுத்துட்டாங்க. அசர்டைன் த ஏர்னிங்ஸ் ஆஃப் த ஒர்க்கர் ஆஃப் த டே அண்டர் பீடெக்ஸ் பாயிண்ட் சிஸ்டம். ஓகே, பீடெக்ஸ் பாயிண்ட் படி நம்ம ஏர்னிங்ஸ் என்னன்றதை கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிட்டோம். நார்மல் ஒர்க்கிங் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா 10 hours. ஓகே, ஸ்டாண்டர்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 100 அவுட்புட் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 120. ஓகே, இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. அண்ட் 1 ஹாருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 Bs, அதாவது 1 மினிட்டை 1 பீடெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ 60 மினிட்ஸ்க்கு 60 பீடெக்ஸ் பாயிண்ட். ஓகேவா? இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ஹார் ஒர்க் பண்ணுறோம்? ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் ஒர்க்டு 10 hours இல்லையா, அப்போ 10 into 60, அப்போ 600 தான் நம்மளோட பீடெக்ஸ் பாயிண்ட், ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பாயிண்ட்ஸ். ஓகேவா? அப்போ பாயிண்ட் ஃபார் 1 யூனிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அவுட்புட், ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கு எவ்வளோ பாயிண்ட் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ இந்த பீடெக்ஸ் பாயிண்ட் டிவைடட் பை என்ன போட்டிருக்கோம்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் போட்டிருக்கோம். ஓகேவா? 600 டிவைடட் பை 100 போட்டோம்னா 6 பாயிண்ட் வருது. அதாவது ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ பாயிண்ட்னா 6 பாயிண்ட்ஸ்ன்னு கிடைக்குது நமக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆக்சுவல் அவுட்புட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு அவுட்புட்டுக்கு 6 இல்லையா, அப்போ நம்ம எவ்வளோ ஆக்சுவல் அவுட்புட்? 120 யூனிட்ஸ். அப்போ 120 into 6 பார்த்தீங்கன்னா 720 பீடெக்ஸ் பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் இருக்குது அண்ட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் பாயிண்ட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம சேவ்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா, 720 minus 600. ஓகேவா? அப்போ 120 பீடெக்ஸ் பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா. பாருங்கள், ஹார்ஸ் ஒர்க் இன்டூ ரேட் பர் ஹார் 75% பீடெக்ஸ் பாயிண்ட் சேவ்ட் இன்டூ RH டிவைடட் பை 60. இப்போ ஹார்ஸ் ஒர்க் எவ்வளவு? 10 hours தான் ஒர்க்டு ஹார்ஸ். ஓகே, ரேட் பர் ஹார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. 75% இன்டூ பீடெக்ஸ் பாயிண்ட் சேவ்டு எவ்வளவு? 120. ஓகே, இன்டூ ரேட் பர் ஹார் எவ்வளவுன்னா அகெயின் அதே 20 தான், டிவைடட் பை 60. பாருங்கள், இந்த கேல்குலேஷனை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு
230 rupees கிடைக்குது. இதுதான் earnings of worker under this BDEX system. ஓகேவா? BDEX system படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை பார்த்துட்டோம். அதாவது இங்கே ஒவ்வொரு மினிட்டையும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதை யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு பாயிண்ட் சேவ்ட் கிடச்சிடும். ஓகேவா? பாருங்கள், அதுதான் நம்ம உங்களுக்கு ப்ரீஃபாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நார்மல் ஒர்க்கிங் ஹார்ஸ், அப்புறம் ஸ்டாண்டர்ட் அவுட்புட், அதுக்கப்புறம் ஆக்சுவல் அவுட்புட், அதுக்கப்புறம் வந்து 1 ஹாருக்கு எவ்வளோ பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறோம். அண்ட் அதை யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஒரு யூனிட்க்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை யூஸ் பண்ணி அவுட்புட்டோட பாயிண்ட்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பாயிண்ட்டும் இருக்குது, அவுட்புட் பாயிண்ட்டும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் பாயிண்ட் சேவ்டு கிடச்சிரும். இப்போ இந்த பாயிண்ட் சேவ்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ கேல்குலேஷன் போட்டிருக்கோம். அப்போ பாயிண்ட் சேவ்டு கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது தான். ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ascertain wages of a worker under BDEX point premium system from the following details. இதில் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் அவுட்புட் per day of 8 hours வந்து 160 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் அவுட்புட் டியூரிங் 8 hours வந்து 200 யூனிட்ஸ். ரேட் பர் ஹார் பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியும் ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இல்லையா? இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் எழுதியாச்சு. ஓகே, இப்போ வந்து நமக்கு தேவையானது என்ன கண்டுபிடிக்கணும்னா BDEX பாயிண்ட் எவ்வளோன்றது பார்க்கணும். 1 hour ஸ்டாண்டர்ட் டைமுக்கு 60 பாயிண்ட் இல்லையா? அப்போ ஸ்டாண்டர்ட் டைம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? 8 hours. அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், 8 × 60 பார்த்தீங்கன்னா 480 கிடச்சிருச்சு. இப்போ ஒரு யூனிட்டுக்கு கண்டுபிடிக்கலாமா? ஒரு யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 480 டிவைடட் பை 160, அதுதான் ஆக்சுவல் அவுட்புட் இல்லையா? போட்டோன்னா 3 பாயிண்ட்ஸ் தான் ஒரு யூனிட்டுக்கு. ஓகேவா? அப்போ இதை யூஸ் பண்ணி ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் பாயிண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்போ ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ பாருங்கள், 200 யூனிட்ஸ். அப்போ 200 × 3 பண்ணோன்னா நமக்கு 600 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பாயிண்ட் சேவ்ட் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, என்னது 600 மைனஸ் 480 தான். பாருங்கள், போட்டோன்னா 120 கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க்டு 8, ரேட் பர் ஹார் கொடுத்துருக்காங்க 5, அண்ட் 75% ஃபார்முலாலே இருக்குது போடணும். அண்ட் BDEX பாயிண்ட் சேவ்டு வந்து 120 இன்ட்டு ரேட் பர் ஹார் எவ்வளவு? அதே 5 rupees தான், டிவைடட் பை 60. பாருங்கள், கேல்குலேஷன் போட்டோன்னா 47.5 வருது. இதுதான் வந்து earnings of the worker under BDEX system. ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அதாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பாயிண்ட். 1 minute 1 point. அப்போ ஒரு நாளைக்கு 8 hours வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? அப்போ 60 minutes, அப்போ 60 பாயிண்ட்டோட மல்டிப்ளை பண்ணால் 480 கிடச்சிருது. ஒரு நாளைக்கு 8 ஹார்ஸ்க்கு அப்போ எத்தனை மினிட்ஸ் அதை வச்சு கால்குலேட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இது கிடச்ச பிறகு அடுத்த ஸ்டெப் என்னென்னா 1 யூனிட்டுக்கு கண்டுபிடிக்கணும். இது ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் பாயிண்ட். அப்போ ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை வச்சு தான் டிவைட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்றது தெரியும். அப்போ 3 கிடச்சிருச்சு. அப்போ ஆக்சுவலோட மல்டிப்ளை பண்ணால் ஆக்சுவல் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்றது கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். எஸ், உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.